Good evening, everyone. அனைவருக்கும் வணக்கம். Hello, everybody. So, welcome back to StudyZone SSC, and we are here with yet another shift of SSC examinations that we are going to solve today. So, யாரெல்லாம் வந்திருக்காங்க? Hi, TP. Hello. Good evening. இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லைவ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு நம்புறேன். இல்லைன்னா கொஞ்சம் குரூப்லேயும் நோட்டிஃபை பண்ணி விடுறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் போஸ்டட் அவர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபார் டுடே இன் த டெலிகிராம் சேனல். ஸோ இஃப் யூ ஹேவன் ஜாயின்ட் இன் த சேனல், ப்ளீஸ் மேக் ஷுர் தட் you follow the link in the description to join the channel. Okay. Hi Vijay Kumar, good evening. So TP Vijay Kumar, good to see you. ஓகே. அப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டு தெம்பா வந்திருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே. இல்ல இன்னைக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்மளோட ஓபிஎஸ் கிராஷ் ஆச்சு. ஸோ இந்த ஒரு டைம் வந்து அவைலபிளா இருந்தது இந்த ஸ்லாட். ஸோ அதனால இன்னைக்கு இந்த டைமுக்கு மாத்திட்டோம். இஸ் இட் ஓகே? எந்த டைம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் க்கு நல்ல டைமா படுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, ஓகேவா? So is it 2:30 to 3:30 or 5:30 to 6:30? Do let me know. இன்னைக்கு ரீஷெட்யூல் பண்ண வேண்டியதாச்சு. யூஸ்வலி என்னன்னா ஒரு ஃபுல் டே வந்து நம்மளால இந்த லைவை கொண்டு போக முடியாது. அதனால தான் மோஸ்ட்லி இன் ஃப்ரைடேஸ், டியூரிங் ஃப்ரைடேஸ் ஐ ரியலி கான்ட், ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ், பட் யூனோ ஐ எம் நாட் லைக் ஏபிள் டு டேக் லைவ் ஆன் ஃப்ரைடேஸ் தீஸ் டேஸ். ஸோ இன்னைக்கு என்னன்னா the something happened, but thank God we got another slot. So okay, அப்ப இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. So the first question for today, okay? அப்ப இன்னைக்கு நம்ம 9th day we are solving the 9th shift, okay? The first question for today is choose the correct meaning of the idiom bury the hatchet. Bury the hatchet அப்படிங்கிற இடியத்தோட மீனிங் என்ன? What do you mean by bury the hatchet? என்ன மீன் பண்ணியிருக்கலாம்? Hello Meenakshi. Yes, okay, everybody is here. Bury the hatchet அப்படின்னா என்ன? ஒரு குவாரல் இல்ல ஒரு கான்ஃபிளிக்ட வந்து எண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரெண்ட்லி ஆகிறோம். ஓகே. இல்ல அவங்க கூட நம்ம சமாதானம் பேசுறோம். மேக்கிங் பீஸ் வித் த பர்சன். ஓகே. ஸோ bury the hatchet means to end a quarrel or conflict and become friendly again or to make peace. ஸோ இங்க வந்து டு ரீகன்சைல் ஆஃப்டர் அ கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது தான் எதுவா வரும்? ஆன்சரா வரும். வெரி குட், வெரி குட் மீனாட்சி. Very good. Boba Tunnel, yes. Super nickname. Boba Tunnel, yes. Correct. Yes, Vijay Kumar. Very good. To forget the past, fight, yes. So that is reconcile, right? Reconciling அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பழச மறந்துட்டு மறுபடியும் ஒண்ணு சேர்றது தான் நீங்க reconcile அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. ஸோ bury the hatchet ஓட சிமிலர் மீனிங் இருக்கிற வேற idioms எது? bury the hatchet அப்படிங்கிற மாதிரி சிமிலர் இடியம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எப்பவுமே ஒரு இடியம் கத்துக்கும் போது சேம் மீனிங் இருக்கிற வேற ஏதாவது இடியம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே. ஸோ ஒன்னு வந்து ஸ்மோக் த பீஸ் பைப். ஓகே. ஸ்மோக் த பீஸ் பைப். PEACE. பீஸ் பைப். pipe, PIPE. ஓகே. ஸ்மோக் த பீஸ் பைப். ஓகே. இன்னொன்னு இருக்கு என்ன? wipe the slate clean.
wipe the slate clean. மறுபடியும் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி wipe the slate clean. ஓகே, அப்போ இன்னொன்னு இருக்கு, let bygones be bygones. Let bygones be bygones. ஓகே, ஹாய் ரம்யா. எஸ், இது சிஜிஎல் 2025ல ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சிஜிஎல் ஷிஃப்ட் தான் ஒவ்வொரு டேவா நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, புரியுதா? ஸோ ஸ்மோக் த பீஸ் pipe, wipe the slate clean, let bygones be bygones. Very good, Vijay Kumar. Yes. Let bygones be bygones. இது எல்லாமே என்னது? All of this means that to reconcile after a conflict or to make peace after a fight. Okay, let's move on to the next question. Select the most appropriate antonym of the given word extirpate. Extirpate அப்படிங்கிற வேர்டோட antonym கேட்டிருக்காங்க. ஓகேவா? Boba Tunnel, ma'am, I'm from West Bengal. Follow your notes, class notes. I can see it's very premium quality. Thank you, Boba Tunnel. Thank you so much. That's lovely. I hope that you can understand because there is a lot of conversation in Tamil. Okay, so if you don't understand anything, please do let me know. Anytime, Ramya, anytime. Anytime. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்டிர்பேட் அப்படிங்கிற வேர்டோட என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டோனிம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்டோனிம் அப்படின்னாலே என்ன, அது எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? ஆப்போசிட் அப்படிங்கிறது தான் நம்மளோட மீனிங். ஸோ எக்ஸ்டிர்பேட் அப்படிங்கிறதோட ஆப்போசிட் தெரியணும்னா வாட் டு யூ நீட் டு நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் எக்ஸ்டிர்பேட். இட் மீன்ஸ் டு டிஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி ஆர் இப்போ எப்படி சொல்றது, வேரோட புடுங்குறது நம்மளால எல்லாம் சொல்றோம்ல, சாரி அது தப்பான வேர்டா யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் for your information. Okay, you are pulling out from the roots. இல்ல destroy completely, தரமட்டமாக்குறது. ஓகே, அதுதான் நீங்க என்ன சொல்லுவீங்க? extirpate அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, destroy completely or to pull up by the roots. ஓகே, ஒரு தறி கூட விடாம ரூட்ஸ்ல இருந்தே ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க இல்லாம பண்றது. சோ அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? வாட் வுட் யூ, சோ இம்ப்ளைங் இட், திஸ் வேர்ட் இம்ப்ளைஸ் டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் சம்திங், ரைட்? ஏதாவது ஒண்ணு ஃபுல்லா எடுத்து மாத்துறது தான், எலிமினேட் பண்றது தான். டோட்டல் எலிமினேஷன் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்டர்பேட். சோ அப்போ அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னா what would you say? Establish. Very good. So establish would be the answer. Okay, Boba Tunnel, yes. Meenakshi, yes, correct. Another எஸ்டாப்ளிஷ் தான். ஓகே, ஃபுல்லா எலிமினேட் பண்றதுக்கு பதிலா ஃபுல்லா வந்து ஒரு ஒரு இடத்துல வளர்ந்து வர்றது, ரைட்டா? எக்ஸ்டர்மினேட்டுக்கு ஆப்போசிட் என்ன? சாரி, எக்ஸ்டர்பேட்டுக்கு ஆப்போசிட் என்ன? எஸ்டாப்ளிஷ். ஓகே, எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொன்னா என்ன? ஆப்போசிட் ஆஃப் டிஸ்ட்ராயிங். யூ ஆர் ஃபைண்டிங் சம்திங் ஆர் யூ ஆர் செட்டிங் அப் சம்திங் ஃபார் த லாங் டர்ம், ரைட்டா? ஸோ அதுதான் கரெக்டான ஆன்டனிமா வரும். அப்ரூட், எக்ஸ்டர்மினேட், இராடிகேட் அப்படிங்கிற 3 வேர்டுமே என்னதுதான்? இதோட synonyms தான் வரும். Okay, so the only one is establish, which is the antonym of the word. Okay, okay, let's move on to the next question now. Identify the misspelt word. Embarrassment, indispensable, camouflage and rendezvous. So இதுல எது வந்து misspelt ஆயிருக்கிற word அப்படிங்கிறது தான் கேள்வி. Okay, hello shadows, good evening. எப்படி இருக்கீங்க? I think இன்னைக்கு நியூவா நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, I guess. Good to see you all. So let's identify the misspelt word. தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிற word எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So which word in among these has the wrong spelling? So embarrassment அப்படின்னா என்ன? What do you mean by embarrassment? EMBARRASSMENT, correcta? So embarrassment means you are likely
about something, right? Right? So, embarrassment means what? Indispensable. ஓகே, இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா உங்களால என்ன முடியாது, நீங்களால இது இல்லாம முடியாது. ஓகே, ஆனா இன்டிஸ்பென்சிபிள் அப்படிங்கிறது கரெக்டான வேர்டு ஸ்பெல்லிங்கா யூஸ் பண்ணிருக்காங்க இல்ல, என்ன இங்கதான் தப்பு இருக்கு. ரைட்டா? CSI அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்டிஸ்பென்சிபிள் அப்படிங்கறதோட ஸ்பெல்லிங், ரைட் ஸ்பெல்லிங் என்ன? SABLE. ரைட்டா? SABLE அப்படிங்கிறது தான். சோ இங்கதான் தப்பு வந்திருக்கு. சோ that is our answer. ஓகே, கேமோஃபிளாஜ் அப்படின்னா என்ன? கேமோஃபிளாஜ் அப்படின்னா நம்ம வந்து மாறு வேஷம் மாதிரி. ஓகே, we are hiding something, we are concealing something. ஓகே, இப்போ இந்த ஓந்து எல்லாம் என்ன பண்ணும்? It has the ability to camouflage so that it would be protected when it is hunted by its predators. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற camouflage. rendezvous அப்படின்னா இது rendezvousன்னு எல்லாம் நிறைய பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணி கேட்டிருக்கேன். But that is not the correct pronunciation. The correct pronunciation of this word is rendezvous. Okay, rendezvous means a secret meeting or a meeting that is priorly arranged. Okay. Okay, yes. So, indispensable தான் கரெக்டான ஆன்சர். Very good for finding it out. Okay, பாக்கி எல்லாமே கரெக்டான ஸ்பெல்லிங் தான். Yes, very good. Meenakshi, Shadows, Vijay Kumar, Geeta. Yes, very good. ராம்குமார், எஸ், கேமோஃபிளேஜ் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி கேமோஃபிளேஜுக்கு இதுதான் சரியான ஸ்பெல்லிங். இன்டிஸ்பென்சிபிளுக்கு தான் தப்பா இருக்கு. ஓகேவா? இன்டிஸ்பென்சிபிள் SILSABLE அப்படிங்கிறது தான் ஸ்பெல்லிங்கா வரும். ஓகே, please note that. Okay, next questions. For the correct spelling of an early film based compound. Spot the correct spelling of early film based compound. So, நான் சொன்னேன் நம்மளோட பயாலஜி இல்ல சயின்ஸ், மோஸ்ட்லி மெடிசன் ரிலேட்டடா இல்ல எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ரைட்டா? ஸோ வாட் டு யூ மீன் பை early film based compound அப்படின்னா என்ன? early film அப்படின்னா என்ன? What do you mean by early film base? கேக்குதா நான் சொல்றது? I mean, I'm asking you. Yes, very good. Getting humiliated. Yes, yes. Hello, hello. Okay, Vijaykumar B, Sharush B சொல்லிருக்கீங்க. Okay. Hello, Arun Prabhagar. Good evening. என்ன இன்னைக்கு லேட் ஆச்சா? Okay. So, இந்த earliest film based compound அப்படின்னு சொல்லியிருக்கிறது, நம்மளோட earliest film based known to man is primarily made from what? Cellulose nitrate. Okay, இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நைட்ரோசெல்லுலோஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நைட்ரோசெல்லுலோஸ் என்னன்னா கீ கம்போனன்ட் என்ன அப்படின்னா செல்லுலாய்டு. அதனாலதான் முன்னாடி எல்லாம் நம்ம வந்து சினிமாவை என்ன சொல்லுவோம்? செல்லுலாய்டு அப்படின்னு. இன்னும் ஒரு பிலிம் கூட இருக்கு செல்லுலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, செல்லு CELLU LOID. ஓகே, செல்லுலாய்ட். ஸோ இந்த செல்லுலாய்டு அதாவது நம்ம சினிமாக்காக முன்னாடி எந்த ஃபிலிம் பேஸ் காம்பவுண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. உங்களுக்கு முன்னாடி எல்லாம் தெரியும், நாம வந்து படம் எடுத்தோம் அப்படின்னா நிறைய வந்து போட்டோஸோட ஒரு ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும், அப்பதான் போட்டோ வரும். ஸோ செல்லுலாய்டு அப்படிங்கிறது ஒரு ஃபிளெக்சிபிள் பிளாஸ்டிக். ஓகே, இது வந்து போட்டோகிராஃபியையும் மோஷன் பிக்சரையும் ரொம்பவே ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஃப்ரெஜைலான கிளாஸ் பிளேட்டை விட ஃபிளெக்சிபிளான இந்த பிளாஸ்டிக்னால நம்மளோட சினிமா என்னாச்சு? த்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஸோ இந்த செல்லுலாய்டு அப்படிங்கிற இந்த பிளாஸ்டிக் வந்து எந்த காம்பவுண்டால உருவாக்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா நைட்ரோ செல்லுலோஸ் இல்ல செல்லுலோஸ் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டால தான் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க? உருவாக்கி இருக்காங்க. ஸோ செல்லுலாய்டு அப்படின்னு சொல்ற இந்த பிலிம்சி ரொம்பவே ஃபிளெக்சிபிளான பிளாஸ்டிக் வந்து
நைட்ரோசெல்லுலோஸையும் கேம்ஃபர், கற்பூரம் இருக்குல்ல கேம்ஃபர், திடீர்னு வாலட்டைல் ஆகிற கேம்ஃபரும் சேர்த்து தான் இந்த செல்லுலோஸ் நைட்ரேட் இல்ல நைட்ரோசெல்லுலோஸ் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கொடாக் கம்பெனி இருக்கு இப்போவும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கம்பெனி, கோட்மேன் கொடாக், ஈஸ்ட்மேன் கொடாக் அப்படிங்கிற பேர்ல இருந்த கம்பெனி தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? So, what would be the right spelling கேட்டிருக்காங்க. So, nitro, N-I-T-R-O, cellulose. Cellulose ஓட spelling என்ன? C-E-L-L-U-L-O-S-E. So, the answer would be B. Okay, nitrocellulose. ஸோ விஜயகுமார், ஷாடோஸ், மீனாட்சி எல்லாரும் கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்காங்க. இனிமே இது இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுமான்னு தெரியாது, ஆனாலும் உங்களுக்கு தேவைக்காக ஜஸ்ட் சொல்லியிருக்கேன். ஓகே, no worries, Arun. No worries. Network issue. I can understand because இன்னைக்கு எனக்கும் network issueனால தான் நம்ம ரீஷெட்யூல் பண்ணியிருக்கோம் இந்த டைமுக்கு. ஓகேவா? So, great. ஸோ நைட்ரோசெல்லுலோஸ் அப்படிங்கிறது தான் இதோட சரியான காம்பவுண்ட். செல்லுலாய்டு அப்படிங்கிற ஃபிளெக்சிபிள் பிளாஸ்டிக்கை தான் நம்ம நைட்ரோசெல்லுலோஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் வச்சு உருவாக்குறோம். ஸோ என்னெல்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணுவீங்கன்னா செல்லுலோஸ் நைட்ரேட்டும் கேம்ஃபரும் சேர்த்து தான் செல்லுலாய்டு அப்படிங்கிற இந்த ஃபிலிம்சி, அதாவது இந்த ரொம்பவே ஃபிளெக்சிபிளான ஒரு பிளாஸ்டிக் வந்து உருவாகுது. ஓகே, இந்த நெகட்டிவ்ஸ் நீங்க முன்னாடி இருக்கிற போட்டோஸ்க்கு எல்லாம் என்ன இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும்ல, அந்த நெகட்டிவ் வந்து இந்த செல்லுலாய்டால தான் மேக் பண்ணிருக்காங்க. ஓகே, let's move on to the next question now. Choose the correct one word substitute for a person who eats excessively or greedily. ரொம்பவே இந்த நம்ம சொல்லுவோம்ல சில இடங்கள்ல எல்லாம் டிவி பண்டாரம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். நம்ம யாரையாவது கலாய்க்கிறதுக்கும் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ லிட்ரலி அதோட ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் தான் கேட்டிருக்காங்க. a person who eats excessively, தேவைக்கும் அளவுக்கும் அதிகமா, ரொம்பவே கிரீடிலி, ரொம்பவே எப்படி சொல்றது, திருப்தி அடையாம ரொம்பவே சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Very good, Ramkumar. Yes. Arun Prabhakar, very good. Enaga, what is the right answer? Yes, எங்களை எல்லாரும் சொல்லுறது மாதிரி எனது gluten அப்படிங்கிறது தான் கரெக்டான. ஓகே, ஸோ gluten அப்படின்னு என்ன? a person who eats excessively or greedily. ஓகே, தேவைக்கும் அதிகமா வந்து சாப்பிட்றவங்கள தான் நாங்க gluten அப்படின்னு சொல்லுவோம். gourmet அப்படின்னு சொன்ன என்ன? a person who has refined taste in food. ஓகே, ரொம்பவே ஹை எண்ட்ல இருக்கிற ஃபுட். ஓகே, ரொம்பவே எப்படி சொல்றது, ரிஃபைன்ட் அப்போ ஃபுட், வைன் அந்த மாதிரி இருக்கிற ஹை எண்டா இருக்கிற ஃபுட்டை குடிக்கிறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்க தான் என்னது ரிஃபைன்டு டேஸ்ட் இருக்கிறவங்க தான் கௌர்மே அப்படின்னு சொல்லும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்பிக்யூரும் கிட்டத்தட்ட கௌர்மே மாதிரி சிமிலர் தான். ஆனா அது என்னன்னா ஃபுட்டுலயும் வைன்லயும் ஒரு சூப்பரான டேஸ்ட் வேணும் அப்படின்னு வேணும்னே நாம வந்து கல்டிவேட் பண்றோம் அதை. ஓகே, அதாவது எனக்கு வந்து ஃபர்ஸ்டா எதுவுமே தெரியாது, ஆனா நான் வந்து அந்த ஒரு டேஸ்ட்டை உருவாக்கிக்கிறேன். ஓகே, ஓ இதுதான் பெஸ்ட், இந்த ஒரு டிஷ்ஷை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப உருவாக்குறவங்கள தான் நம்ம எப்பிக்யூர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைபாரைட் இல்லைன்னா சைபாரைட், ரெண்டுமே சரிதான், ரெண்டு ப்ரொனவுன்சியேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் செல்ஃப் இன்டெலிஜென்ட். ஓகே, தட் மீன்ஸ் சம்படி ஹூ இஸ் டிவோட்டட் டு லக்ஸுரி அண்ட் பிளஷர். எனக்கு தனக்கு வந்து எல்லாமே ஹை அண்ட் பிராண்ட்ஸ் இல்ல லக்ஸுரி ஹோம்ஸ், லக்ஸுரி அபார்ட்மெண்ட்ஸ், எவ்ரி திங் தட் இஸ் லக்ஸுரி ஷுட் பிலாங் டு தெம். இல்ல அந்த மாதிரி இருக்கிற பர்சன் ஹூ இன்டெல்ஜஸ் in luxury is known as Sybarite. Okay, so the answer for our question, a person who eats excessively or greedily is known as glutton. Okay, gluten அப்படின்னு கூட சொல்லலாம். Let's move on to the next question. Yes, the finance minister's statement was laden with caveats, none of dash were explained. Okay, so in fill in the blanks கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க வச்சு கேட்டிருக்காங்க, ப்ரோனவுன்ஸ் வந்து வச்சு கேட்டிருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்கு, எஸ், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க இங்க. அப்போ என்ன, தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் வாஸ் லேடன் வித் கேவீட்ஸ். கேவீட்ஸ் அப்படின்னு சொன்ன என்ன, வாட் டு யூ மீன் பை கேவீட்ஸ்? things that are not explained. Okay, அதாவது something that is not explained very well
வை அதாவது நம்ம வந்து we are concealing something inside. ஓகே, நம்ம வந்து ஃபுல்லா அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இல்ல. ஓகே, so that is known as caveats. so இங்க என்ன pronoun வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஹெடோனிஸ்டும் சைபரேட்டும் சேமா? ஆக்சுவலி எப்படி சொல்றது, ஹெடோனிஸ்ட் அப்படின்னா பிளஷர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது அதுக்காக என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிறவங்க. சைபரேட் அப்படின்னா யூஸ்வலி அவங்களுக்கு வந்து லக்ஸரி அண்ட் சென்ஷுவல் பிளஷருக்கு அவங்க அடிமை. ஸோ எப்படி சொல்றது, ஒரு மைனர் டிஃபரன்ஸ் தான். ஓகே, ஹெடானிஸ்டோட கோலே அதுதான், பிளஷர் தான். அது வந்து லைக் என்ன வேணாலும் இருக்கலாம், மேபி இன்டெலெக்சுவல் கெயின்ஸா இருக்கலாம், பவரா இருக்கலாம், சோஷியல் கெயின்ஸ் அந்த மாதிரி சென்ஷுவலா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா சைபரேட்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது எல்லாமே லக்ஸரி அண்ட் சென்ஷுவல் பிளஷர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து இப்போ பவருக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க, சோஷியல் கெயின்ஸுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. மோஸ்ட்லி செல்ஃப் இன்டெலிஜென்ட் பிசிக்கல் ஆர் மெட்டீரியலிஸ்டிக் பிளஷர்ஸ் இருக்குல்ல, அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும், சைபரேட்டுக்கும் ஹெடானிஸ்டுக்குமான டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் பி கேட்டிருக்காங்க, தெம் பி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து ஆக்சுவலி ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா விச் தான் வரும். ஓகே, வாட் யூ விச். ஸோ why do we say that which is the answer? ஸோ இங்க வந்து பாருங்க, the finance minister's statement was laden as in it was full of what? Caveats. Caveats அப்படின்னா என்னது? in concept, that is எப்படி சொல்றது, எல்லாமே ஃபுல்லா வெளிப்படையா சொல்லாம இருக்கிற ஒண்ணுதான் கவீட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஆர் சம்திங் தட் இஸ் இன்அனிமேட், ரெண்டுமே கவீட்ஸ் தான். ஓகே, சோ இங்க வந்து என்ன விச் அப்படிங்கிறது வருது என்னன்னா லேடன் வித் கவீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ நன் ஆஃப் விச். ஓகே, சொல்லி இருக்கிறதுல எதுவும் அப்படிங்கிற அர்த்தத்துல நன் ஆஃப் விச் அப்படிங்கிறது தான் கரெக்ட்லி வரும். ஓகே, பிகாஸ் நன் ஆஃப் விச் அப்படின்னு சொல்லும் போதுதான் கவீட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு ரெஃபர் பேக் பண்ண முடியும். ஓகே, சோ வேர் அப்படிங்கிறது ஓகே, so none of which were explained அப்படின்னு தான் வரும். Okay, the finance minister's statement was laden with caveats, none of which were explained. என்ன explain பண்ணல? caveats explain பண்ணல. Okay, so which அப்படிங்கிற relative clause தான் இங்க வரணும். ஓகே, சோ that அப்படிங்கிறது என்ன, ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். them அப்படிங்கிறது ஒரு ப்ரானவுன், ஆனா வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரானவுன் தான் அங்க வரணும். ஓகேவா, ரிலேட் பண்ண முடியறது, ரெஃபர் பேக் பண்ண முடியற ஒரு ப்ரானவுன் தான் அங்க வரணும். சோ என்ன வரும் ஆன்சர்? விச் அப்படிங்கிறது வரும். ஓகே, சோ இவங்க சொன்னா ஃபுல்லா எதுவுமே வெளிப்படையா சொல்லாம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு லைக் மேல மேல வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுல none of them, okay, none of them were explained அப்படின்னு சொல்லலாம். ஆனா when you are referring back to something, which will be used. Okay, none of which were explained. புரியுதா? Is that okay? Clear? Yes. Okay, which அப்படிங்கறத answer. Next question, the philosopher's stance was diametrically dashed to the prevailing orthodoxy. Adverse, averse, converse, opposed. சோ இங்க என்ன வரும் ஆன்சர், என்ன வரும்? சோ the philosopher's stance அப்படின்னா என்ன, நாம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. டயாமெட்ரிக்லி இங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான வேர்டு, இங்க கவீட்ஸ் எப்படியோ அதே மாதிரி இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு என்னது, டயாமெட்ரிக்கலி. டயாமெட்ரிக்கலி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன? கம்ப்ளீட்லி ஆர் டைரக்ட்லி ஆப்போசிட். ஓகே, கம்ப்ளீட்லி ஆர் டைரக்ட்லி ஆப்போசிட், என்ன இருக்கோ அதுக்கு டைரக்ட் கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆனதுதான் நீங்க டயாமெட்ரிக்கலி அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா, சோ டேஷ் டு த ப்ரிவேலிங் ஆர்த்தடாக்சி, இப்போ இருக்கிற
இப்போ ட்ரெடிஷ்னலி என்ன இருக்கோ அதுக்கு என்ன வரும், ஆப்போசிட்டா இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டான்ஸ் தான் யாருக்கு இருக்கு, பிலாசபருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ இங்க ஏன் இது க்ளூவா வருதுன்னா, அதே மீனிங் இருக்கிற ஒரு வேர்டு தான் அதுக்கு கிட்ட வரணும், ரைட்டா? சோ டயாமெட்ரிக்கலி அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்போசிட் அப்படின்னா வாட் வுட் பி த வேர்ட் தட் வில் பி கமிங் நெக்ஸ்ட் டு இட்? எதுக்கு யூஸ் கேட்டிருக்கீங்களா? சோ விச் அப்படிங்கிறது நம்ம வந்து 3 விதத்துல யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இப்போ ஹூ, விச், தட் அப்படிங்கிறதுல இது வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸா மெயின் கிளாஸோட சேர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட ஒரு ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம். இல்ல பொசசிவாக கூட யூஸ் பண்ணலாம். சோ விச் அப்படிங்கிறது இட் கனெக்ட்ஸ் கிளாஸஸ் அபவுட் திங்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஓகே, அது வந்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்றேன், இப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ், த ஸ்டேட்மெண்ட் வாஸ் லேடன் வித் கவீட்ஸ் நன் ஆஃப் விச் வர் எக்ஸ்பிளைன்ட். இல்ல மை கார் which I bought last year is already having problems. ஓகே, இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் தான் which யூஸ் பண்ணும். Yes, okay. I hope that I answered your question, Ramkumar. Yes, okay. அப்போ மோகன மோகனா ராகவன், எஸ் மோகன ராகவன், விஜயகுமார் ஏ சொல்லியிருக்காங்க, ஷேடோஸ் பி சொல்லியிருக்காங்க, மீனாட்சி டி, அருண் பிரபாகர் ஒப்போஸ்ட். ஓகே, வெரி குட். சோ இங்க வந்து டி சொன்னதுதான் கரெக்டான ஆன்சர். வை? டயாமெட்ரிக்கலி. இப்பதான் நான் சொன்னேன், டயாமெட்ரிக்கலி மீன்ஸ் கம்ப்ளீட்லி ஆர் டைரக்ட்லி opposite. Okay, so therefore the most suitable word to complete the sentence would be opposed, indicating that the philosopher's stance was directly contrary or opposing to the prevailing traditional norms or prevailing orthodox norms. Okay, புரியுதா? why அது வந்துச்சுன்னு தெரியுதா? opposed அப்படிங்கிறது தான் அங்க ஆன்சரா வரும். Okay, is that clear? hope that is clear. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். கொஞ்சம் டஃபா இருக்குல்ல இந்த ஷிஃப்ட்? பாருங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய இன்னும் டஃபாக வரும். ஓகே, so select the correct option. Again, fill in the blanks. No sooner dash the findings published than critics began questioning their legitimacy or legitimacy. ரெண்டுமே சரிதான். No sooner. So இங்க என்ன, no sooner than அப்படிங்கிற correlative conjunction, right? So no sooner dash the findings published than critics began questioning their legitimacy. இங்க என்ன வரும்? What would be the option? Vasa, hada, vera, hava. என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Yes. Okay, yes. ராம்குமார் டி சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? சோ இங்க என்ன வரும் பாருங்க. The structure என்ன? No sooner than அப்படின்னு என்ன? One event happens immediately after the other, right? ஒரு event 1 நடந்துச்சு, immediately after it is followed by event number 2. Okay, ஒரு விஷயம் நடந்துச்சு, one event happens and immediately after another. Okay, ஒரு விஷயம் நடந்து அதுக்கு அடுத்ததே என்ன வந்திருக்கு, மீண்டும் ஒரு இது நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி இது வரும்போது என்ன பண்ணுவோம் நாம, சப்ஜெக்ட்டுக்கும் ஆக்சிலரி வெர்புக்கும் இன்வர்ஷன் கொண்டு வரும். ஓகே, சோ எக்ஸாம்பிள் என்னவா இருக்கும்? நோ சூனர் பிளஸ், நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன் லாஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது, நோ சூனர் பிளஸ் என்ன வரும்? ஆக்சிலரி வெர்ப், ரைட்டா? ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி வெர்ப் அப்படிங்கறது மாறிட்டு auxiliary verb plus subject plus main verb. Okay, plus main verb. Main verb mostly என்னவா இருக்கும்? Subject முடிச்சு main verb க்கு வரும்போது past participle formula இருக்கும். Plus than plus அந்த second clause. Okay, இந்த மாதிரி தான் அந்த structure இருக்கும். So இங்க வந்து என்ன?
ஓகே, சோ இங்க வந்து என்ன construction requires the inversion of the subject and auxiliary verb when placed at the start of a sentence. Okay, so இங்க வந்து கரெக்டான ஆன்சர் எது வரும் அப்படின்னா B, had தான் வரும். Okay, because why? The second clause பாருங்க இங்க no sooner dash the findings published, already published பண்ணியிருக்கு. Okay, published என்ன வந்திருக்குங்க subject plus main verb. Okay, main verb எதுல வந்திருக்கு past participle V3 ஃபார்ம்ல வந்திருக்கு. and next என்ன ஸ்டார்ட் பண்ணது than second clauseல என்ன வருது critics began questioning their legitimacy. so அது என்னது simple past tenseல இருக்கு. அந்த செக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ மோஸ்ட் ப்ராபபிளி நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறது தான். ஃபைண்டிங்ஸ் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி இருக்கணும், ரைட்டா? சோ அப்பதான் அவங்களால வந்து இந்த அதோட ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறது கொஸ்டின் பண்ண முடியும், ரைட்டா? சோ பி தான் ஆன்சரா வரும், ஹேட் தான் ஆன்சரா வரும். புரியுதா உங்களுக்கு? Do you understand the concept? So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது no sooner than அப்படிங்கிறது வரும்போது எந்த மாதிரி இருக்கும், அது எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்? no sooner plus auxiliary verb plus subject plus main verb V3 ஃபார்ம்ல இருக்கும் plus than plus second clause. ஓகே, இப்போ இந்த செகண்ட் கிளாஸ் எந்த ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம நோ சூனருக்கு கிட்ட எந்த மாதிரி ஆக்சிலரி verb வரும் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சோ நோ சூனர் இங்க என்ன வந்திருக்கு பப்ளிஷ்ட், ஆல்ரெடி அது பப்ளிஷ் பண்ணிருக்கு. அந்த கிரிட்டிக்ஸும் வந்து அவங்களோட அது ஒரிஜினலா இல்லையா, அது சரியா தப்பா அப்படிங்கறது லெகிட்டிமசியை வந்து கொஸ்டின் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இட் had to be published beforehand. சோ அங்க had தான் வருது. ஓகே தானே? ஓகே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தெரியலன்னா அப்பப்போ கேட்கலாம். ஓகே, டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? we are going to a error spotting question. The policy aims to neither penalize first time offenders nor those who may have violated norms due to systemic ambiguity rather than deliberate intent. So என்ன வந்திருக்கீங்க, neither nor அப்படிங்கறது யூஸ் பண்ணிருக்காங்க, ரைட்டா? neither nor அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. neither nor வந்தது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்டாவே நீங்க சப்ஜெக்ட் verb agreement பார்க்கணும். சோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு பாலிசி வந்து முதல் தடவையா தப்பு பண்றவங்களை அஃபெண்ட் பண்ணவும் இல்ல, nor those who may have violated norms due to systemic ambiguity. இந்த சிஸ்டம் வந்து லால இருக்கிற ஒரு லா வந்து கரெக்டா இல்லாம, கரெக்டான நேச்சர்ல இல்லாம, அதுக்கு கரெக்டான ஒரு பவுண்டரி இல்லாததுனால அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறதுனால லா வயலேட் பண்ணவங்களுக்கும் எதிரா இல்ல. ஓகே, rather than deliberate intent. ஆனா வேணும்னே பண்ணவங்களுக்கா அவங்கள மட்டும் ஓகே, வேணும்னே தப்பு பண்ணவங்கள மட்டும் தான் எய்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம தப்பு பண்ணவங்களையோ இல்ல அது புரியாததுனால அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால ஒரு தப்பு நடந்தவங்களையோ இந்த பாலிசி வந்து எய்ம் பண்ணல அப்படின்னு தான் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. The policy aims to neither penalize first time offenders nor those who may have violated norms due to systemic ambiguity rather than deliberate intent. Okay, சோ இங்க வந்து என்ன ஆன்சர் என்ன வரும் பார்க்கலாம். neither nor. ஓகே, neither nor அப்படிங்கிற ஒரு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் வந்தா no sooner than neither nor அப்படின்னு எல்லாம் வந்தா என்ன வேணும், ஒரு parallel neither norக்கு ஒரு parallel structure வேணும், ரைட்டா? சோ ஒரு என்ன வந்திருக்கு, aims to penalize nor those அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, those who may have violated norms. So அப்ப வந்து parallel structure மெயின்டைன் பண்றதுக்கு neither அப்படிங்கிறது எங்க வந்திருக்கணும், the policy aims to neither இல்ல இங்க aims to neither penalize அப்படிங்கிறதுக்கு பதிலா the policy aims neither to penalize first time offenders nor those who may have violated norms அப்படின்னு வரணும். ஓகே, so aims neither to அப்படிங்கிறது வரணும், அப்படி அதுதான் இங்க இரரா வந்திருக்கு. ஓகே, so இங்க என்ன 1 தான் இரரா வரும். புரியுதா? the policy aims
டு நீதர் பீனலைஸ் அப்படிங்கிறது இல்ல, பேரலல் ஸ்ட்ரக்சர் வேணும். ஓகேவா? நீதர் நார் வந்தா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதுதான் செகண்ட் செக்ஷன்லயும் வரணும், அண்ட் வைஸ் வர்சா. ஓகே, அப்ப இங்க வந்து nor those who may have violated norms னு சொல்லியிருக்காங்க. So இங்க the policy aims neither to penalize first time offenders nor those who may have violated norms. ஓகே, என்னன்னா verb penalizeக்கு என்ன வரணும்? penalize to penalize அப்படின்னு வரணும். ஓகேவா? So aims to neither penalize அப்படின்னு வரக்கூடாது. aims neither to penalize அப்படிங்கிறதுல தான் infinitive தான் என்ன வரணும்? verb வரணும். So the infinitive verb should be to plus penalize. ஓகே, அங்க வந்து nor அப்படிங்கிறது சாரி அங்க வந்து neither அப்படிங்கிறது என்ன முன்னாடி போகணும். ஓகே, so the policy aims neither to penalize first time offenders nor those who may have violated norms. புரியுதா? Is it hard? இந்த ஷிஃப்ட் ஹார்டா இருக்கா? Is it okay? புரியுதா உங்களுக்கு? ஏன் பண்ண அப்படின்னு தெரியுதா? தெரியலன்னா தாராளமா கேட்கலாம். ஓகே, so to penalize அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபார்ம், verb-ஓட கரெக்டான ஃபார்ம். ஓகே, is it clear? Let's move on to the next question. Here, it was not merely the fragmentation of administrative jurisdiction across sectors that disrupted cohesive governance, but the inertia embedded in overlapping regulatory mandates, which, though designed to safeguard institutional autonomy, ends up paralyzing interdepartmental responsiveness altogether. Okay. Yes, okay, Arun. கிரேட். விஜயகுமார் எல்லாம் செம்ம ஸ்டாண்டர்ட். ஆமா, ரொம்பவே அதிகமா வச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த ஆர்டிஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இது நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டிங் உங்களுக்கு எல்லா பேராகிராஃப்லயுமே ஈவன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல கூட நீங்க என்ன பார்க்கலாம், இது வந்து ரொம்பவே வேர்டியான ரொம்பவே ஜார்கன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது எப்பவுமே ஸ்பிளிட் பண்ணிட்டு அதோட மீனிங்கை கண்டுபிடிக்க பாருங்க. ஓகேவா? So it was not merely the fragmentation of administrative jurisdiction across sectors. So ஒவ்வொரு செக்டர்லயும் வந்து அதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் யாருக்கு போகும் அப்படிங்கிற அதோட ஃப்ராக்மெண்டேஷன் அது எல்லாமே ஃபுல்லா எப்படி ஆச்சு? குட்டி குட்டியா வந்து துண்டு துண்டா வந்து தாக்கி இருக்காங்க. ஓகே, that disrupted cohesive governance, but அப்போ ஒரு கொஹெசிவா எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு நல்ல கவர்னன்ஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது அது வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க. எது? administrative jurisdiction, fragmentation of administrative jurisdiction across sectors. பல செக்டர்ல நல்லா போயிட்டு இருந்த கவர்னன்ஸ் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. ஏன்? administrative jurisdiction வந்து fragmented ஆனதுனால. ஓகே, so அது மட்டும் இல்ல ப்ராப்ளம். என்னது? but the inertia embedded in overlapping regulatory mandates, which, though designed to safeguard institutional autonomy, ends up paralyzing interdepartmental responsiveness altogether. ஆனா இந்த இனர்ஷியா அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸ்டர்னல் புஷ் இல்லாம எதுவுமே நீங்காத ஒரு சிச்சுவேஷனை தான் நீங்க இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவீங்க, ரைட்டா? சோ ரெகுலேட்டரியா பண்ண வேண்டாம் பண்ணக்கூடிய திங்ஸுக்கு என்னாச்சு? ஒரு இனர்ஷியா மாதிரி வந்தது. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு திங்ஸ் போக தேவையானதெல்லாம் நடத்த அதிகமா டைம் எடுத்தது. ஈவன் தோ இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே அதுக்கான ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அதுக்கான ஒரு பவர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இது கொண்டு வந்திருந்தாலும் இந்த மாதிரி ரொம்பவே ஃப்ராக்மெண்டட் ஆக்குனதுனால எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்றது என்னாச்சு? நிலைச்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புரியுதா? சோ வாட் இஸ் த ஹார்டு தான். ஆமா, கொஞ்சம் ஹார்டு தான் அது. சோ இங்க வந்து என்ன இரன்னு ஸ்பாட் பண்ண முடியுதா உங்களுக்கு? இது முழுசா படிச்சு வரும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தெரியும். சோ வாட் இஸ் த எரர் ஹியர்? வெரி குட். ஓகே, இதுல என்னன்னா நானே சொல்றேன்.
the இங்க வந்து வேறொரு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் இருக்கு. வாட் இஸ் இட்? நாட் மியர்லி பட். ஓகே, நாட் மியர்லி, நாட் மியர்லி த ஃப்ராக்மெண்டேஷன், நாட் மியர்லியும் பட்டோ, இது ஒரு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இது இன்ன வரைக்கும் ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸாமுக்கு கேட்டு பார்க்கல. அஃப்கேட்டுக்கோ இதுக்கு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமுக்கு தான் இது பார்த்துருக்கேன். ஆனா இப்போ வந்து எஸ்எஸ்சிலையும் பாக்குறேன். ஓகே, சோ அவ்வளவு ஸ்டாண்டர்ட் நீங்க நினைச்சு பாருங்க. சோ நாட் மியர்லி பட் அப்படிங்கிற அதாவது நாட் மியர்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் வரும். இங்கேயும் இந்த மாதிரி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் எப்போ வந்தாலும் நீதர் நாட், நாட் மியர்லி பட் ஆல்சோ, இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்னா parallel எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, கன்ஜங்ஷனோட போத் சைட்லயும் இருக்கிற கன்ஜங்ஷனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல, அது ரெண்டுமே எப்பவும் ஒரு மாதிரி இருக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க, இட் வாஸ் நாட் மியர்லி த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அக்ராஸ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ செகண்ட் கிளாஸும் இதே மாதிரியே போகணும். ஆனா இங்க செகண்ட் கிளாஸ்ல லாஸ்ட் அவங்க நிறுத்தும் போது என்ன என்ன சொல்லியிருக்காங்க? The verb ends up paralyzing interdepartmental responsiveness altogether அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ends up அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து overlapping regulatory mandates அப்படின்னா என்ன? ஒன்னுக்கு அதிகமான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் ரெகுலேட்டரி மேண்டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்னது? ஆக்சுவலி அது சிங்குலர் இல்ல ப்ளூரல். அப்போ வேர்பும் என்ன பண்ணணும்? எண்ட்ல இருக்கிற வேர்பும் என்ன பண்ணணும்? ends அப்படின்னு இல்ல end அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா it should agree with the plural subject. ஓகே, சோ அந்த ends up அப்படிங்கிறது தான் தப்பு. end up paralyzing interdependmental responsiveness altogether அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆகும். புரியுதா? ஆன்சர் வந்து டி தான். ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி. அப்ப நீங்க கத்துக்கோங்க. ஓகேவா? நாட் மியர்லி பட் ஆல்சோ இல்ல, நாட் மியர்லி பட் அப்படிங்கிறது என்னது? கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். அப்போ எப்பவுமே இந்த ஒரு கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? சப்ஜெக்ட் வரும். சோ இங்க வந்து நாட் மியர்லி என்ன சப்ஜெக்ட்? the first noun phrase fragmentation of administrative jurisdiction. அதே மாதிரி பட்டுக்கு அப்புறம் இல்ல, பட் ஆல்சோ இருந்தாலும் சேம் தான். பட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? the inertia embedded in overlapping regulatory mandates. நம்மளோட செகண்ட் noun phrase, செகண்ட் சப்ஜெக்ட். சோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் verb வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இங்க வந்து என்ன? overlapping regulatory mandates, ஒன்னை விட அதிகமா பண்ண வேண்டிய வேலைகள், தேவையான மெஷர்ஸ் அதாவது உன்னை விட அதிகம் இருக்கு அப்படிங்கிற ப்ளூரல் மீனிங்ல இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதோட வேர்பும் என்னவா இருக்கணும்? ப்ளூரலா இருக்கணும். எஸ் சேர்த்தா வேர்போட பேஸ் ஃபார்ம் கூட நீங்க எஸ் சேர்த்தீங்க அப்படின்னா என்னது? வேர்பு வந்து சிங்குலரா மாறிடும். ஓகே, அதனால ends up அப்படிங்கிறது end up அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே, அப்ப எஸ் இல்ல, சிங்குலர் இல்ல, ப்ளூரலான வேர்பு தான் நமக்கு ப்ளூரல் இதுக்கு தேவை அப்படிங்கிறது தான் இது இங்க இருக்கிற எரர். ஓகே, சோ end up அப்படின்னு வரணும். எஸ், ஓகே ஓகே, நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனாலதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் டு பாசிவ். இங்க கொடுத்திருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ் நீங்க பாசிவ் வாய்ஸுக்கு மாத்தணும். The committee had been debating complex amendments when the bell rang. The committee had been debating complex amendments when the bell rang. என்ன வரும்? பாசிவ் ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு தெரியும்? What happens? ஆக்டிவ் வாய்ஸ்ல இது சப்ஜெக்ட் verb சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா இருந்ததோ அது இன்வர்ஸ் ஆகும். ரைட்டா? சோ ஒரிஜினல் சென்டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸுக்கு மாத்துறதுக்கு என்ன? நீங்க had been அப்படிங்கறத had been being அப்படின்னு வரும். ரைட்டா? சோ ஆப்ஜெக்ட் பிளஸ் had been being பிளஸ் verb-ஓட past participle form. ரைட்டா? சோ இங்க சப்ஜெக்ட் யாரு? கமிட்டி.
கமிட்டி அப்படிங்கிறது அண்ட் verb வந்து had been debating, ரைட்டா? ஸோ இது வந்து உல்டா ஆகும்போது காம்ப்ளெக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க ஆப்ஜெக்ட். ஸோ அது ஆகும்போது என்ன ஆகும்? காம்ப்ளெக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இது கமிட்டி ஆகும், verb had been debating அப்படிங்கிறது என்னது? had been being debated அப்படின்னு மாறும், ரைட்டா? So the answer would be very good. என்னது? Answer B. Okay, the complex amendments had been being debated by the committee when the bell rang. Okay, so shadows, yes. Meenakshi, Arun Prabhagar, Devyani, Vijay Kumar, very good, very good. என்னது? இங்க D தான் ஆன்சரா வரும். Hello Deva, good evening. Yes. Okay, so active to passive. Next question பார்க்கலாமா? Select the sentence containing the homonym of the highlighted word. The knight raised his pauldron before mounting. Okay, நைட்னா என்ன? முன்காலத்துல எல்லாம் இருக்கிற போராளிகளை தான் நீங்க நைட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, சோ அவங்க வந்து he raised something, அவங்க வந்து ஏதோ ஒண்ணு மேல தூக்குறாங்க. ஓகே, his pauldron before mounting. மவுண்டிங் அப்படின்னு என்ன? ஒரு குதிரை மேல ஏறுறதுதான் நீங்க வந்து மவுண்டிங் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, சோ pauldron அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம நேத்துக்கும் முந்தா நேத்துக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை வச்சுட்டு நீங்க வந்து இதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாக்குறீங்களா? How to solve it with that strategy. pauldron அப்படிங்கிற வேர்டு, ஓகே, உங்களுக்கு கான்டெக்ட் புரிஞ்சுது. ஓகே, இவங்க ஏதோ ஒண்ணு தூக்கி புடிச்சிட்டு அவங்க வந்து குதிரை மேல ஏறுறாங்க. ஓகேவா? சோ அதே மீனிங் இருக்கிற எல்லா சென்டென்சஸையும் நீங்க என்ன பண்ணணும்? இப்பவே மாத்தணும், தூக்கி எறியணும். ஓகே, அண்ட் the only one sentence will remain. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். டுடே ஈவினிங், எஸ் தேவயானி, நம்மளோட கரெக்ட் டைமுக்கு லைவ் வந்து இதாகல, டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதனால ரீஷெட்யூல் பண்ண வேண்டியதாச்சு. சோ இங்க என்ன வரும்? சோ இங்க ஹைலைட்டட் வேர்டு என்னது? pauldron அப்படிங்கிறது தான், ரைட்டா? சோ the knight raised his pauldron before mounting. ஏதோ ஒண்ணு, அப்ப நைட் மேபி சம்திங், என்னது நைட் அப்படின்னு சொல்லும் போதே ஏதாவது ஃபைட்டிங்குக்கான டூல், இல்ல ஒரு ஏதாவது சம்திங் தட் இஸ் மேட் ஆஃப் மெட்டல் அப்படிங்கிற ஒரு மீனிங் அதுக்கு வருது, ரைட்டா? சோ இனிமே நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். the blacksmith polished the steel pauldron until it gleamed. ஓகே, இங்க ஒரு மெட்டல் வருது, ரைட்டா? அவங்க ஒரு இந்த ஸ்டீல உருவாக்குறவங்க என்ன பண்ணிருக்காங்க? அது வந்து மின்னற வரைக்கும் அதை வந்து பாலிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப இது சேம் மீனிங் வர சான்ஸ் உண்டு, அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. The art historian admired the engraved pauldron of the effigy. ஓகே, இங்கேயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஆர்ட் ஹிஸ்டோரியன் வந்து ஏதோ என்கிரேவ் பண்ணி வச்சிருந்த ஒரு போல்ட்ரோனை வந்து அவங்க ரொம்பவே அட்மயர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இதுவும் வந்து சேம் மீனிங் ஆக சான்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் வந்து the biology student dissected the pauldron of a sea slug. sea slugக்கும் வாருக்கும் மெட்டலுக்கும் எந்த மாதிரி ஒரு கனெக்ஷனும் கிடையாது. சோ இதை வந்து நீங்க மாத்தி வைக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து சேம் மீனிங் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு நீங்க மாத்தி வைக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன? the museum displayed 15th century Italian pauldron. Again, a thing that can be displayed. It can be metal, it can not be, but most probably it will be, ரைட்டா? சோ இதுவும் வந்து நீங்க மாத்தலாம். சோ சி தான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆன்சரா இருக்கும்னு நாம நம்பலாம். ஓகே, சோ அகைன், எஸ் மீனாட்சி, ஷேடோஸ், அருண் பிரபாகர், ஹேமா, தேவ்யானி, எஸ் வெரி குட். என்ன அப்போ ஆன்சர் வந்து கரெக்ட் தான், நீங்க சொன்னது மாதிரி சி தான். ஓகே, சோ pauldron அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஒரு படைச்சிட்டு இருக்கும்ல, ஆர்மர் இருக்கும்ல, அதோட ஷோல்டரை கவர் பண்ற அந்த பீஸை தான் நீங்க pauldron அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, அந்த ரெண்டு சைடும் வந்து இந்த ஷோல்டருக்கு ஒரு வைடு விட்டு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிற அந்த pauldron. ஓகே, அது ஒரு பீஸ் ஆஃப் என்னது? a piece of armor covering the shoulder is known as pauldron. Okay, so pauldron அப்படிங்கறத மத்த எல்லாத்துலயுமே ஒரு ஆர்மர், அதாவது அந்த ஒரு ஸ்டீல், அந்த ஒரு இதுதான் மீன் பண்ணிருக்காங்க. that is the same meaning as the given sentence. Only in the option C where you can see it is
used in a pauldron அப்படின்னு சொன்னா என்னது? Anatomical part of a sea slug. Okay, so sea slug க்கு உள்ள like காணற ஒரு anatomy part of the sea slug is known as pauldron. Okay, so அதுதான் அப்போ biological contextல வந்திருக்கு. So அது வந்து homonym, different meaning, same spelling, same pronunciation. Okay, so see the right answer. Next one, convert the sentence provided below from its passive voice structure to an active voice structure. A letter is written to the editor by the citizen every week. அப்போ இது என்ன passive voiceல கொடுத்திருக்காங்க, active voiceக்கு நீங்க convert பண்ணணும். Again, என்னவாகும்? passive voiceல இருக்கிற object subject வந்து மறுபடியும் reverse ஆகி மாறிடும். ரைட்டா? So என்ன வருங்க? என்ன வருங்க? Yes, very good, Hema. So இங்க வந்து inversion வரும்போது என்ன வரும்? A letter அப்படிங்கிறது, ரைட்டா? So active voiceக்கு வரும்போது the citizen அப்படிங்கிறது mean subject ஆகும் and object யாராகும்? letter, ரைட்டா? So the citizen writes a letter to the editor every week அப்படின்னு வரும். ரைட், டென்ஸ் வந்து என்னது? சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும், ரைட்டா? So the citizen writes a letter to the editor every week. Very good. எல்லாருமே கரெக்டான ஆன்சர். ஹேமா, ஷாடோஸ், விஜய் குமார், தேவயானி, மீனாட்சி, அருண் எல்லாருமே கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. பி தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது முடிக்க டைம் இருக்குமான்னு தெரியல, பட் ஐல் ட்ரை. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் ரெஃபரன்ஸுக்காக நம்ம குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் சம்படி ஹேஸ் அ டவுட் யூ கேன் ரெஃபர் டு தட். இது வரைக்கும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்லிருக்காங்க பார்க்கலாம். India's tryst with the Olympic Games began in 1900. ஓகே, 1900ஸ்ல தான் நமக்கு வந்து நம்ம என்னது ஒரு டீல் வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் கூட ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ட்ரிஸ்ட் அப்படிங்கிற வாக்கு என்ன? ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி அப்படிங்கிற ஸ்பீச் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? ட்ரிஸ்ட் அப்படின்னா என்ன? ஒரு எப்படி சொல்றது? ஒரு எக்ரிமெண்ட். ஓகே, எக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பீப்புள், எஸ்பெஷலி டூ பீப்புள் ஹூ ஆர் வெரி இன்டிமேட். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் கூட இருக்கிற நம்ம எக்ரிமெண்ட் வந்து 1900ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. வென் நார்மன் பிரிச்சார்ட், ஓகே, ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் அத்லெட் வந்து என்ன பண்ணாங்க? he clinched 2 silver medals in athletics. Okay, CLINCHED அப்படிங்கறதோட மீனிங் என்ன? கிளின்ச் அப்படின்னு கிளின்ச் அப்படின்னு என்னோட மீனிங் என்ன? செக்யூர் பண்றது. ஓகே, செக்யூர்ட் சம்திங், அச்சீவ் சம்திங், செட்டில்ட் சம்திங் அப்படிங்கிறது தான் கிளின்ச்சோட மீனிங். பார்க்க முடியுதா இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்? இஸ் இட் லெஜிபிள் டு எவ்ரிபடி? பார்க்க முடியுதுல்ல? Yes, you can see this. Can you read this? முடியுதா? ரீட் பண்ண முடியுதா? Or else we can do the, sorry. Yes, to capture or to achieve.
ஹலோ கேக்குதா? ஹலோ கைஸ், கேக்குதா நான் சொல்றது? Is it audible? Okay, இது பண்ணி பார்க்கலாம் நம்ம. Choose the most suitable option to replace the highlighted part of the sentence. இது பண்ணி பார்க்கலாம். Okay, great. Choose the most suitable option. நான் வந்து reading comprehension பார்க்க முடியுது. Okay. Give me a moment. Okay. Okay. இங்க என்ன வந்திருக்கு? India stressed with Olympic Games began in 1900s. அப்போ இவங்க வந்து இத செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் தான். However, it wasn't until the 1928 Amsterdam Olympics that India emerged as a formidable force in hockey, winning its first team gold. அப்போ 1928 ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக்ஸ்ல தான் இந்தியாவுக்கு என்ன கிடைச்சிருக்கு? கோல்டு கிடைச்சிருக்கு. அது ஃபார்மிடபிள் சேலஞ்ச், யாருக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒப்போனண்டா இருக்கிற மாதிரி. ஓகே, நம்ம வந்து உயர்ந்து வந்திருக்கோம் எதுல? ஹாக்கில. ஓகே, வாட் ஃபாலோட் வாஸ் அ கோல்டன் இரா. ஓகே, வாட் ஃபாலோட் வாஸ் அ கோல்டன் இரா. ஒரு கோல்டன் இரா தான், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் டைம் தான் இருந்தது. where the Indian men's hockey team dominated the Olympic arena with 8 gold medals between 1928 and 1980. 1928க்கும் அதாவது 1930க்கும் 1980க்கும் இடையில ஒரு 50 இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து 8 கோல்ட் மெடல்ஸ் வந்து ஹாக்கில வின் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, அண்ட் அன்மேட்ச்ட் லெகசி. இன்ன வரைக்கும் யாருமே என்ன பண்ணல, இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட், ஹை அச்சீவ்மெண்ட் பண்ணதில்லை. Okay, despite this early excellence, India's Olympic journey has been riddled with inconsistencies. So, despite this early excellence, முன்னாடி இருக்கிற ஒரு excellence ஆல, ஓகே, முன்னாடி இருந்த ஒரு எக்ஸலன்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தாலும் இந்தியாவோட அதுக்கப்புறம் இருக்கிற ஒலிம்பிக் ஜேர்னி ஹாஸ் பீன் ரிடில்ட் அப்படின்னு என்ன, பசில்டு. ஓகே, வித் இன்கன்சிஸ்டன்சிஸ். கன்சிஸ்டண்டா இல்லாம, ஓகே, கன்சிஸ்டண்டா இல்லாம ரொம்பவே ஏறியோ இறங்கியோ இருந்திருக்கு. ஓகே, 1980க்கு அப்புறம் போஸ்ட் 1980 a conspicuous medal. ஓகே, கான்ஸ்பீக்குவஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்பீக்குவஸ் அப்படின்னா என்ன மீனிங்? கிளியர்லி விசிபிள். ஓகே, தட் இஸ் சம்திங் தட் யூ கேன் சி, நமக்கு வந்து பார்த்தாலே தெரியற மாதிரி அப்படிங்கிறது தான் என்னது? Conspicuous. Okay, so conspicuous medal drought gripped the nation, exposing systemic inefficiencies. So இதுக்கப்புறம் நம்ம பார்த்தாலே தெரியற மாதிரி ஒரு மெடல் drought அப்படின்னா என்ன? வறட்சி. ஓகே,
அதாவது வந்து இந்த ஃபேமின் மாதிரி ஒண்ணு வந்து என்டையர் நேஷனையும் வந்து கிரிப் பண்ணியாச்சு. தட் மீன்ஸ் இட் வாஸ் எக்ஸ்போசிங் சிஸ்டமிக் இன்எஃபிஷியன்சிஸ். உள்ள நம்ம சிஸ்டமுக்குள்ள இருக்கிற குறைவுகளை அது வந்து என்னாச்சு, எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. ஏன் நமக்கு இந்த வந்து மெடல் கிடைக்கல, மெடல்ஸ் வந்து லேக் ஆயிருக்கு அப்படின்னா, லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ட்ரைனிங்குக்காக, இல்ல நம்ம வந்து இப்போ ஸ்டேடியம்ஸ், ட்ராக்ஸ் அப்படிங்கறது எல்லாம் இல்லாம இருக்கிறது, இன்அடிக்குவேட் ட்ரைனிங். இப்போவே உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் டைமும் நம்ம ஒலிம்பிக் டீம் போனப்போ என்னெல்லாம் கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னு, ரைட்டா? நிறைய பேரை எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டீம் போய் மெடல் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ இன்அடெக்வேட் ட்ரைனிங் அண்ட் மினிமல் கிராஸ் ரூட்ஸ் ஸ்கவுட்டிங். கிராஸ் ரூட்ஸ் அதாவது நிறைய ஸ்கூல்ஸ்ல ரொம்பவே திறமைசாலிகளான அத்லீட்ஸ் இருக்கும். ஆனா அவங்கள வந்து ஸ்கவுட் பண்றது, ஸ்கவுட்னா என்ன, இதுல சேர்க்கறதுக்காக கூப்பிடுறதுக்கு கரெக்டான ஒரு இது நடக்கல. ஓகே, so athletes often relied more on personal resilience than institutional support to achieve global recognition. So நம்மளோட இந்தியாவோட institutional support விட சொந்தமா இருக்கிற பர்சனல் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன, எதையும் தாக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி, ஓகே, டு வித்ஸ்டாண்ட் குவிக்லி ஃப்ரம் டிஃபிகல்டிஸ். அதாவது ஒரு டஃப்னஸ் இருக்கும்ல, பிசிக்கல் மென்டல் டஃப்னஸ், அதுதான் அவங்க வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க தவிர்த்து இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கல குளோபல் ரெகக்னிஷனுக்காக. ஆனா இந்த 21st century however அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேர்டு வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான ஐடியாஸுக்கு, ஓகே, என்ன இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் கொண்டு வருது. ஓகே, so however has ushered in a phase of cautious optimism. ஆனா 21st centuryல என்ன வந்திருக்கு, ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ஃபேஸுக்கு நாம என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, with the establishment of bodies like target olympic podium. டார்கெட் ஒலிம்பிக் போடியம் அப்படின்னா டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடி வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்க்ரீஸ்ட் கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டாடா குரூப், அது மாதிரி நம்ம பிர்லா குரூப் எல்லாமே என்ன பண்றாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்மேனை வந்து அண்ட் மென் அண்ட் உமனை வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குகேஷ் செஸ் சாம்பியனை வந்து ஸ்பான்சர் பண்றதுக்கு இருந்தாங்க நிறைய பேர், ரைட்டா? சோ அந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்பாலையும் அவங்க வந்து முன்னேறாங்க. இந்தியன் athletes now enjoy improved access to international level coaching, nutrition and psychological training. அதனால இப்ப இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட அத்லீட்ஸ் என்ன பண்ணுது, அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆன கோச்சிங் கிடைக்குது, இன்டர்நேஷனல் லெவல் கோச்சிங் கிடைக்குது, நல்ல நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து இருக்கு அவங்களுக்கு, அண்ட் ஆல்சோ சைக்காலஜிக்கல் ட்ரைனிங், மென்டல் டஃப்னஸ் வரதுக்கான ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, the medal tallies though modest have seen an upward trend. ஓகே, மெடல் டேலிஸ்ல இப்போ இந்த மாதிரி ஒரு 1980ல இருந்து இருந்த ஒரு ட்ரவுட் மாறிட்டு அவ்வளோ இல்லைனாலும், ஓகே, அவ்வளோ கொஞ்சம் ஹம்பிள் தான் இருந்தாலும் ஒரு அப்வர்ட் கிராஃபில இப்போ போகுது. ஓகே, இட் வாஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் கொடுத்திருக்காங்க. இந்த ஹைஃபனுக்கு என்ன அர்த்தம், தே ஆர் கோயிங் டு add on a point to the above mentioned subject. ஓகே, இந்த மாதிரி ஹைஃபன் கொடுத்தாலே அந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ரிலேட் பண்ணி இன்னொரு டாபிக் வந்து ஆட் ஆக போகுது அப்படிங்கிறது தான். ஸோ மெடல் டேலிஸ் வந்து அப்வர்ட் ட்ரெண்ட், அதாவது அப்வர்ட் மெல்ல மெல்ல கெயின் வந்துட்டே இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைஃபன் என்னது, சிம்பலைஸ்ட் பை நீரஜ் சோப்ராஸ் ஹிஸ்டரிக் கோல்ட் இன் ஜாவலின் அட் டோக்கியோ 2020. நீரஜ் சோப்ரா வந்து ஜாவலின்ல கோல்டு வின் பண்ணது அவங்க வந்து இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு சிம்பிளா எடுக்கிறாங்க. ஓகே, வாட்ஸ் மோஸ்ட் ஹார்டனிங் இஸ் த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்டனிங் அப்படின்னா என்ன, ரொம்பவே நல்லது, ரொம்பவே நமக்கு ஹார்ட்டுக்கு வந்து இனிமையானது அப்படிங்கிறது தான் ஹார்டனிங் அப்படிங்கிறதோட அர்த்தம். ஓகே, டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அதாவது நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு ஸ்போர்ட்ல மட்டும் இல்லாம முடிஞ்ச எல்லாத்துலயுமே நம்மளோட அத்லீட்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இது பண்றாங்க. ஓகே, so no longer confined to hockey and wrestling, India is now making strides in disciplines like badminton, shooting, boxing and athletics. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹாக்கிலையும் ரெஸ்லிங்லயும் மட்டும் இல்ல, முன்னாள் காலத்துல எல்லாம் அதுல மட்டும்தான் நமக்கு மெடல் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து என்னது, பேட்மிண்டன், ஷூட்டிங், பாக்ஸிங் அண்ட் அத்லெட்டிக்ஸ் சொல்லும்போது ரன்னிங், அந்த ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ரிலே எல்லாமே வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலயுமே, எல்லா டிசிப்ளின்ஸ்லயுமே, டிசிப்ளின்ஸ் அப்படிங்கறது இங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்கு, ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிருக்கு. ஓகே,
இப்போ நம்ம ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு என்ன லாங் ஸ்டெப்ஸ் ஓகே ஃபார்வர்டு அதுதான் ஸ்ட்ரைட் அப்படிங்கறதோட அர்த்தம் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம் Equally noteworthy is the rising representation and success of Indian women athletes. இதே மாதிரி நோட்வர்த்தியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரைசிங் ரெப்ரசன்டேஷன் அண்ட் சக்சஸ் ஆஃப் இந்தியன் உமன் அத்லீட்ஸ் பாய்ஸ் மட்டும் இல்ல கேர்ள்ஸும் இப்ப என்ன பண்றாங்க விமன் மென் மட்டும் இல்ல விமனும் வந்து ஒலிம்பிக்ஸ்ல அத்லீட்ஸா பார்ட்டிசிபேட் பண்றாங்க who have frequently been the torch bearers of in recent Olympic outings. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து டார்ச் பியரிங் அப்படின்னு இருக்கு ஒரு டீம் என்டர் பண்ணும்போது ஒருத்தங்க வந்து அதோட தீபம் இருக்குல்ல தீபம் ஏத்துறதுக்கு மாதிரி ஒருத்தங்க வந்து அது பிடிப்பாங்க ஓகே சோ அதுலயும் வந்து டார்ச் பியரர்ஸ் ரெண்டு அர்த்தம் இருக்கு டார்ச் பியரருக்கு ஒண்ணு வந்து இந்த தீபத்தை கொண்டு நடக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் ஓகே டார்ச் பியர் லிட்ரல் மீனிங் அதுதான் இன்னொன்னு என்னன்னா பர்சன் ஹூ இன்ஸ்பயர்ஸ் அதர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் டார்ச் பேரர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்க வந்து டபுள் மீனிங் இன்டெண்டட் இந்த ரீசெண்ட் ஒலிம்பிக்ஸ்ல வந்து அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை நீங்க பாக்குறீங்க ஓகே எட் சேலஞ்சஸ் ரிமைன் இருந்தாலும் என்னது சேலஞ்சஸ் இப்பவும் இருக்கு த டிரான்சிஷன் ஃப்ரம் பொட்டென்ஷியல் டு போடியம் டிமாண்ட்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு அத்லீட்டை நம்ம வந்து போடியம் வரைக்கும் அதாவது அந்த மெடல் ஃபர்ஸ்ட் கோல்டு சில்வர் வெங்கலம் பிரான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான போடியம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை சயின்டிபிக்கான ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தேவை அண்ட் ஆல்சோ சொசைட்டில இருந்து கிடைக்கிற என்கரேஜ்மெண்ட் ஓகே நீ ஸ்போர்ட்ஸ் போறியா எதுக்கு ஸ்போர்ட்ஸ் போயிருந்து படி அப்படின்னு சொல்லாம ஓகே நீ உனக்கு அது பிடிச்சிருக்கா ஓகே நீ அதுல நல்லா விளையாடுறியா ஓகே போய் விளையாடு அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் இருந்தாதான் that transcends cricket centric fandom அந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து நம்ம இப்போ கிரிக்கெட்ல மட்டும் ரொம்பவே ஆர்வமா இருக்கிற ஃபேன்ஸ் அதையும் அந்த ஃபேண்டத்தையும் டிரான்சென்ட் பண்ணி அதுக்கும் மேல நமக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சயின்டிபிக் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் சொசைட்டல் என்கரேஜ்மெண்ட் இந்த கிரிக்கெட்டை மட்டும் இல்லாம இவங்களுக்கும் இந்த விளையாட்டு பண்றவங்களுக்கும் வந்து ஈக்குவல் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு சொசைட்டியும் நமக்கு தேவை So while India's Olympic identity is still evolving, the collective ambition is clearer than ever. ஸோ இந்தியாவோட ஒலிம்பிக் ஐடென்டிட்டி வந்து என்ன இப்போ இவால்வ் பண்ணிட்டே இருக்கு ஆனா நம்மளோட கலெக்டிவ் அம்பிஷன் அப்படிங்கிறது என்ன நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கோல் வந்து கிளியர் தான் என்னது டு டிரான்ஸ்ஃபார்ம் அ பார்ட்டிசிபென்ட் நேஷன் இன்டு அ ஸ்போர்ட்டிங் பவர் ஹவுஸ் பார்ட்டிசிபென்ட்ஸா மட்டும் போற ஒரு நேஷன் இல்லாம நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல பவர் ஹவுஸா மாறுற ஒரு நேஷனா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடையும் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் டஃப் ஆகும்போது பாருங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க பேட்டர்னை எடை போடலாம் ஓகேவா இது எல்லாமே ட்ரிக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கொஸ்டின்ஸ் பெட்டர் ஓகே அப்போ இதோட தீம் தெரிஞ்சுதா அப்ப நம்ம வந்து இந்தியா இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே இந்த கொஸ்டின்ஸ் வந்து when did India win an Olympic team gold medal எப்போ எங்க இருக்கு சாரி இங்க இருக்கு 1928 Amsterdam Olympics. So the answer would be very good Meenakshi. என்னது ஏவா 1928 Amsterdam C answer வரும் சூப்பர் நம்ம வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை எப்பவுமே சும்மா நம்ம படிச்சோம் நம்ம ஆன்சர் பண்ணோம் செக்ஷன் டெஸ்ட் போட்டோம்னு மட்டும் இல்லாம அனலைஸ் பண்ணவும் நீங்க கத்துக்கணும் அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் தான் உங்களுக்கு வந்து ரேங்க் கொடுக்கும் ஓகே எஸ் ஓகே ஹேமா விஜயகுமார் தேவயானி மீனாட்சி வெரி குட் என்னது சி தான் கரெக்டான ஆன்சர் வெரி குட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் மேஜர் இஷ்யூ பிளேக்ட் இந்தியாஸ் ஒலிம்பிக் பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் 1980க்கு அப்புறம் என்ன மேஜர் இஷ்யூனால இந்தியாவோட ஒலிம்பிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாச்சு limited fan interest, over dependence on cricket, lack of global tournaments, systemic inefficiencies in sports.
Okay, okay, Meenakshi. Okay, sorry. I got that now. Yes. Okay. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? Yes, very good, Hema. என்னது? Systemic inefficiencies, ரைட்டா? 1980க்கு அப்புறம் என்னாச்சு? Exposing systemic inefficiencies. சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளால தான் நமக்கு வந்து மெடல்ஸ் கிடைக்காம போச்சு. ரைட்டா? So C is the answer. Hema, Devyani, Vijayakumar, Arun, very good. Another C தான் ஆன்சர். ஓகே, இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து டைரக்டா கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா படிக்கணும்னு தேவையில்லை. ஓகேவா? விச் வெரி குட் மீனாட்சி, சி தான் கரெக்ட். வெரி குட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் இனிஷியேட்டிவ் இஸ் மென்ஷன்ட் as a game changer in recent Olympic preparation? மிஷன் கேல் உடான், ஒலிம்பிக் கோல்ட் ஹண்ட், ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட், டார்கெட் ஒலிம்பிக் பாடியம் ஸ்கீம். என்னது நம்ம பார்த்தோம் ரைட்டா? டாப்ஸ் அப்படிங்கிற டார்கெட் போடியம், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். ரைட்டா? எஸ், வெரி குட். என்னது? டி தான் கரெக்ட். வெரி குட், வெரி குட் எவ்ரிபடி. கரெக்ட், கரெக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ரீசன்ட் ட்ரெண்ட் இஸ் என்கரேஜிங் இந்தியாஸ் ஒலிம்பிக் ப்ரொஃபைல்? ரெடியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கிரிக்கெட், domination in hockey again, emergence of multiple sports and women athletes, this decline of western dominance. எது ஒரு ஆன்சர்? இந்தியாவோட ஒலிம்பிக் ப்ரொஃபைல எதனால அதிகரிச்சிருக்கு? எஸ், வெரி குட். கரெக்ட் ஆன்சர். எஸ். எதனால இருக்கு? எகெயின் இதெல்லாம் ரொம்ப டைரக்டான கொஸ்டின். நம்ம வந்து இதுலயே பார்க்கலாம். இந்தியாவோட ரைசிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்தியன் உமன் அத்லீட்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ், மற்ற இதுலயும் ஷூட்டிங், பாக்ஸிங், இதுல எல்லாத்துலயும் நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த ஆன்சர் வரும். வெரி குட், வெரி குட். எஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் விமன் athletes. Hema, Arun, Vijay, yes. Devayani, Meenakshi, yes. Very good. Another emergence of multiple sports and women athletes. What is implied about India's Olympic aspirations? They are growing, but yes, very good, very good. Do another. They are growing, but needs a C. Very good. Very good. Okay. So last question for today. Choose the most suitable option to replace the highlighted part of the sentence. Had I known about the traffic, I will leave early. So I will leave early அப்படிங்கிறதோட என்ன வேணும் நமக்கு? அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ would have left earlier, would leave early, had left earlier, would left earlier. என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? சோ இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இது ஒரு தேர்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ், ரைட்டா? had I known, if கண்டிஷனல் சென்டென்ஸ் வந்திருக்கு. அப்போ இது என்னது? ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் இன் த பாஸ்ட் தட் டிட் நாட் ஹேப்பன், ரைட்டா? இந்த மாதிரி ஒண்ணு வந்து நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. ஸோ had I known about the traffic, அப்ப என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வருது. ஸோ செகண்ட் பார்ட்ல என்ன வரும்? would பிளஸ் have. ஓகே, would பிளஸ் have plus V3 வரும் செகண்ட் பார்ட்ல. என்ன வரும்? சாரி, would plus have. Okay, would plus have, would plus have plus V3 வரும். ஓகே,
ஸோ அந்த மாதிரி தான் வரணும். அப்ப என்ன வரும்? லெஃப்ட் ஏர்லியர் வந்திருக்கும் இல்ல? would பிளஸ் have பிளஸ் லெஃப்ட் ஏர்லியர் வர ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இது ஆப்ஷன் ஏ. ஓகே, வெரி குட். ஸோ தேவயானி, ஹேமா, மீனாட்சி, வெரி குட். would have left early. ஓகே, இதுக்கு தான் நீங்க ஏ சொன்னீங்களா? ஓகே, வெரி குட். அருண் பிரபாகர் ஏ, வெரி குட், வெரி குட். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷிஃப்ட் இங்க முடியுது. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். நம்மளோட எஸ்பெஷலி எரர் ஸ்பாட்டிங் வந்து நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க பண்ணியிருக்காத கொஞ்சம் கன்ஜங்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அது தெரியும், புரியுதுல்ல? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரூல்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், எஸ்பெஷலி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸோட ரூல்ஸை படிங்க. நாட் ஓன்லி பட் ஆல்சோ அது மாதிரி இந்த மாதிரி நீதர் நார். ஓகே, அந்த மாதிரி வரும்போது எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா படிங்க. ஆல்சோ இஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ் 3 டைப் இருக்கு. ஒவ்வொரு கண்டிஷனலுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கு. அது கரெக்டா அந்த அந்த மாதிரி நீங்க படிச்சா போதும், அதை டைரக்டாவே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? Yes, exactly, Vijay Kumar. That is a very good observation actually. Because நம்மளோட இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்னு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஜம்பிள் சென்டென்சஸ் வந்து ரொம்ப டஃபா கொடுப்பாங்க. அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் இட் வுட் பி சம்வாட் ஈஸி. இல்ல மற்ற கொஸ்டின்ஸ் டஃபா இருந்ததுன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பிகாஸ் தே நோ சம்வேர் யூ ஹேவ் டு சேவ் டைம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு தெரியணும், கொஸ்டின்ஸ் ஈஸினா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டஃப். நேரா ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணணும்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகே, இல்ல கொஸ்டின்ஸ் வந்து டஃபா இருக்கு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸி, அப்ப 2 விதத்துல நம்ம டேக்கிள் பண்ணலாம். ஒண்ணு நீங்க 5 மினிட்ஸ்ல அதை முடிச்சுட்டு திருப்பி வரலாம், ஆர்சி முடிச்சுட்டு. இல்லைன்னா இதுக்கு நிறைய டைம் எடுத்துட்டு ஆர்சி லாஸ்ட் வைக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களை பொறுத்து, உங்களோட ரீடிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து அண்ட் உங்களோட ஸ்பீட் எப்படின்னு நீங்க வந்து இதுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஷிஃப்ட்ஸ் ஆர் பீங் அனலைஸ்ட் ஸோ தட் யூ வில் கெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு appear in the other examinations. Okay, so எப்பவுமே நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டா கூட அனலைஸ் இட், and also whatever options you have, especially for vocabularies and idioms, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் இல்லாம அதுக்கு கூட இருக்கிற ஆப்ஷன்ஸோட மீனிங் என்ன, ஆன்டோனிம் என்ன, சினானிம் என்ன, இடியம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கான வேர்டு என்ன அப்படின்னா வோசிஃபரஸ். ஓகே, வோசிஃபரஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வேர்டு. ஸோ அதோட மீனிங், சினானிம் அண்ட் ஆன்டோனிம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? வோசிஃபரஸ், vociferous. Okay, so I hope that you had a nice session today. நிறைய பேர் வந்து போயிட்டே இருந்தாங்க, and it is a little bit hard. This shift is a little bit tough to crack, but don't worry, நம்ம இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஷிஃப்ட் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, எஸ், நாளைக்கான செஷன் வந்து ஆஃப்டர்நூன்ல தான் இருக்கும். I'll see you tomorrow at our regular time, that is 2:30. If there is any changes, you will definitely be notified in the group. Okay, Telegram channel கண்டிப்பா notify பண்றோம். ஓகே, ஸோ எஸ் டிபி வாசிஃபரஸ் அப்படி கரெக்டான வேர்டு தான். அதுதான் நாம வந்து என்ன பண்ணணும், நாளைக்கு நீங்க இன்னைக்கு நீங்க வந்து அதோட மீனிங், சினானிம், ஆன்டோனிம் கமெண்ட்ஸ்ல போடணும். ஓகே, okay. So then thank you so much everybody for joining the session. I'll see you tomorrow. Hi Sri Darshini, I'm very sorry that we are going to end the session. You just joined. Nice to meet you. I'll see you in the next session. Okay, good session. Thank you Arun. Thank you everybody. So make sure that you go through the questions, and if you have any doubts, do let me know. இதுல இல்ல யூடியூப்ல இல்ல லைவ்ல உங்களால இது முடியலன்னா கமெண்ட்ஸ்ல இல்ல டெலிகிராம் சேனல்ல கூட நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு தாராளமா கேட்கலாம். எக்ஸ்பிளனேஷன் வாய்ஸ் நோட்டா வேணுமா, இல்ல உங்களுக்கு வேணும்னா சொல்லி கொடுக்கணும்னா அந்த மாதிரி டைப் பண்ணி கூட அனுப்புறேன். ஓகே, ஸோ நல்லா படிங்க, ஒரு டே கூட வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா உங்களோட பொட்டென்ஷியலை என்ன பண்ணணும், போடியம் வரைக்கும் ரீச் ஆக்க நல்லாவே படிங்க. ஓகேவா? ஸோ thank you so much, Vijay Kumar. Thank you, Devyani. Thank you, Arun. Thank you, everybody. Meenakshi.
I think Hema, yes, everybody who was there from the beginning. Thank you so much. This is Malavika signing off. I will see you in the next session. Thank you.